ஆட்சிக்கு வருபவர்கள் இவர்களை இப்படி விட்டுறக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர்களை மாற்றணும். ஏதோ ஒரு வகையில் அவர்களை மாற்றி ஆகணும். அடித்து மாற்றணும், இல்லை நிமித்தி மாற்றணும். ஏதோ ஒன்று, நல்லதோ கெட்டதோ. அடியாத மாடு படியாதுன்னு வைங்க. அதனால் இதெல்லாம் கவுண்டமணி தான் சொன்னார் அதை. ஆமாம், அடியாத மாடு பணியா. ஆமாம், அந்த மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் அடியாத மாடை அடித்து தான் ஆகணும். அதுக்கு சில தற்குறிகள், சில ஏஜென்ட்டுகள் அவங்கள சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறது, கேட்டால் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக போட்டால் நீ இது பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான்றது, இதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும். அதே நேரத்தில் அரசாங்கம் இப்போ தனக்கு எதிராக பண்ணிட்டான்றதுக்காக இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி பிரயோஜனம் இல்லை. இவர்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி இன்னும் நல்லதுகளை செய்யணும். இன்னும் மேம்போக்கான விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு பெரியதாக இருக்குமே தவிர, இந்த தற்கொலைகளை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல். ஏன்னா இப்போ வளர்ப்பு சரியில்லை, அவ்வளோதான். வளர்ப்புகள் சரியில்லாமல் போயிட்டு, அதோட விளைவு தான் அதுகள் வளர்ந்து தற்கொலையாகி. இந்த கவுண்டமணியோட வளர்ப்பு சரியில்லையா? குடும்ப வளர்ப்பு சரியில்லை. அதனால தான் கவுண்டமணி பின்னால் எல்லோரும் ஆயிரக்கணக்கில் போகிறாங்க. ஒரு 30,000 பேர் 20,000 பேர் கூட்டுறாங்க. லைட் ஆஃப் பண்ணி போடுறது. ஸோ அதுதான் இவரும் சொல்கிறார். அஜித் சொல்கிறது என்னென்னா, மக்கள்னு பெரிய பொறுப்பு இருக்குது, அவங்களும் தப்பாக பண்ணுறாங்க அப்படிங்கிற. மக்களுக்கு தான் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குறாங்க. அவர் மக்களையும் சொல்லலை, மக்கள் மீடியா, நீங்கள் கவுண்டமணியும் சொல்லலை, செந்திலையும் சொல்லலை. அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கள அதையும் சொல்லலை. அவங்க கூட இருக்கக்கூடிய ஊரு விட்டு ஊரு அந்த குரூப் இருக்காங்க பாருங்க, ஒரு 4 பேர் கூட இருப்பாங்க. ஆமாம், வேறு ஊர்லேருந்து இங்கே வந்திருக்காப்புல. அதான் விட்டு தம்பி வேணாம் தம்பி ஒரு பாட்டு வரும்ல, ஒரு யூனியன் டெரிட்டரியிலேருந்து இங்கே வந்திருக்காப்புல. ஆமாம், வந்திருக்காரு. அந்த கூட்டம் ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. தம்பி தான் கரகாட்டத்தில் மெயின். யார் மெயின்? தலைவர் தான் மெயின். கூட ஒரு 5 பேர் இருப்பாங்க, சைடில் ஆடிக்கிட்டே வருவாங்க பாருங்க, இந்த காரில். அது மாதிரி இப்போ கேரவனில் ஆடிக்கிட்டே வராங்க. ஸோ அது எல்லாமே வெறும் பணம் தான்.